நம்ம உணர்வுகள்லையும் நம்ம புரிதல்லையும் தான் இறைவனை நம்ம காண முடியும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பல வடிவங்களில் பல பெயர்களில் நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் வழிபாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய கதை வடிவமாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு கதையை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஒரு ஆள் இறை வழிபாடு சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இறைவன் அவருக்கு காட்சி கொடுக்கவே இல்லையாம். டெய்லியும் அவர் இறைவனுக்கு பூஜை பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் இறைவன் மேலே கோச்சிக்கிட்டு சிவனை தூக்கி பரன் மேலே வச்சுட்டு பெருமாளை கொண்டு அவர் பூஜை பண்ண ஆரம்பித்தாராம். அப்படி பூஜை பண்ணும்போது கற்பூர ஆராதனை காட்டி அந்த தூபமெல்லாம் போடுவாங்கள்ல, அப்போ அவருக்கு தோணுச்சான், இந்த கற்பூர ஆராதனை சிவனோட மூக்கில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் சிலையை துணியால் கட்டினாராம். கட்டினோடனே சிவன் காட்சி கொடுத்தாராம். அப்போ கேட்டானா, இவ்வளவு நாள் உன்னை நான் பூஜை பண்ணுறப்போலாம் என்னை நீ அருள் கொடுக்கல, இப்போ நான் வேணான்னு தூக்கி வைக்கும்போது நீ இப்படி வந்திருக்கியே ஏன்பான்னு கேட்டாராம். அதுக்கு இறைவன் சொன்னாராம், இத்தனை நாள் கல்லாதான் உனக்கு நான் தெரிஞ்சேன், இப்போதான் இந்த பூஜை பண்ணுற இந்த புகை எனக்கு வரக்கூடாது அப்படி நான் இருக்கேன் அப்படிங்கிறத நீ ஆத்மார்த்தமாக உணர்ந்து என்னோட மூக்கை நீ கட்டினதுனால நீ என்னை உணர்ந்தனால உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்ணப்பர் அவர்களுடைய கதையிலையும் சொல்லியிருப்பாங்க, இறைவனை இப்படி தான் வழிபடணும் அப்படி தான் வழிபடணும் அப்படிங்கிற நியதியெல்லாம் கிடையாது. உள்ளன்போட ஆத்மார்த்தமாக நம்ம எது கொடுத்தாலும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான். ராமருக்கு தன்னுடைய உள் அன்பால் சபரி என்ற வயதான துறவி அவருக்கு பழங்களை படைக்க கொண்டு போகும்போது அந்த பழங்கள் இனிக்குதானோ சுவைத்து பார்த்து ராமருக்கு கொடுத்ததாகவும் நம்ம ராமாயணத்தில் குறிப்புகள் இருக்குது. அது மாதிரி கண்ணப்பர் அவருக்கு தெரிந்த முறையில் இறை வழிபாடு செய்து இன்னைக்கு இறைவனே அப்பா அப்படின்னு அழைத்த பெருமை கண்ணப்பருக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாம் படிக்கும் பொழுது நமக்கு நிறைவாக இருக்குது. ஸோ இறைவனை அடையணும் அப்படின்னா இந்த சாமி அந்த சாமி அப்படின்ற பிரிவினைகளை விட்டுட்டு இறைவனை உள்ளிருந்து எந்த வடிவமாக இருந்தாலும் இறைவனை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த இறையை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரிந்த ஒரு எளிமையான விஷயம். இதில் தவறு இருந்தது அப்படின்னா அதை திருத்துறதுக்கான நேரம் வரும்போது நான் திருத்திக் கொள்கிறேன். ஏன்னா இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது நான் நினைத்து அது செயல்பாட்டில் கொண்டு வரதில்லை. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை முழுதும் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான்.